வணக்கம். எனக்கு மெடிடேஷன்னா ரொம்ப பிடிக்கும். ஆனா, நான் எப்ப மெடிடேஷன் பண்ண உட்காந்தாலும் எனக்கு தாட்ஸ் வந்துட்டே தான் இருக்கு. எனக்கு தாட்ஸ் வராம இல்ல. சம்டைம்ஸ் பார்த்தீங்க அப்டின்னா, அது என்ன தாட்ன்னு கூட தெரியல. ஏதேதோ மைண்ட் யோசிச்சுக்கிட்டே இருக்கு. இத எப்படி நான் சரி பண்றது? எப்ப எனக்கு மெடிடேஷன் வரும்? வணக்கம். மெடிடேஷன் அப்படிங்கிறது எல்லாரும் என்ன நினச்சிட்ருக்கோம் அப்படின்னா, மெடிடேஷன் பண்ண உட்காந்த உடனே நமக்கு தாட்ஸே வரக்கூடாது. தாட்ஸ் வந்தா அது தப்பு அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். பட் ஆக்சுவலா அப்படி கிடையாது. மெடிடேஷன் நீங்க பண்ண உட்காந்தா டெஃபினட்டா தாட்ஸ் வரதான் செய்யும். அது இப்பன்னு இல்ல. நீங்க ஒரு 2 இயர்ஸ், 3 இயர்ஸ் தொடர்ந்து மெடிடேஷன் பண்ணீங்கன்னா கூட, அதுக்கப்புறமும் உங்களுக்கு தாட்ஸ் வரதான் செய்யும். பட் என்ன அப்படின்னா, தாட்ஸ் வர அளவு குறைஞ்சிரும். இனிஷியலா பண்றப்ப நெறைய தாட்ஸ் வந்திருக்கும். லேட்டர் ஆன் போக போக பார்த்தீங்கன்னா, அந்த தாட்ஸோட எண்ணிக்கை வந்து குறைஞ்சிருக்கும். அண்ட் எல்லாருமே எண்ணங்கள் வரும்போது என்ன பண்றோம் அப்படின்னா, "ஏன் இந்த எண்ணங்கள் எனக்கு வருது?" அப்படின்னு சொல்லி நம்ம நெனைக்கிறோம் மெடிடேஷன் பண்றப்ப. ஆக்சுவலா ஏன் எண்ணங்கள் வருது? முதல்ல நமக்கு அது தெரியணும் இல்லையா? தியானம் அப்படிங்கிறது முதல்ல என்ன அப்படின்னா, நமக்குள்ள கடந்து போறது. நமக்குள்ள தான் கடந்து போறோம். ஸோ மனசுக்குள்ள கடந்து போறப்ப, மனசுல என்னென்ன ரெக்கார்டிங்ஸ் இருக்கோ, அத்தனையும் உங்க கண்ணு முன்னாடி மெடிடேஷன்ல வரும். என்ன வித்தியாசம் அப்படின்னா, நீங்க உட்காந்து யோசிக்க மாட்டீங்க. சம்மந்தம் இல்லாத நிகழ்வுகள் ஞாபகம் வரும். திடீர்னு ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி ஏதோ யாரையோ ஒருத்தரையோ எங்கேயோ ஏதோ பார்த்துருப்பீங்க. அது ஞாபகம் வரும். சம்மந்தமே இல்லாத நபர் ஞாபகம் வருவாங்க. அவங்கள நம்ம பார்த்துருக்கோமா, பேசியிருக்கிறோமான்னு கூட தெரியாது. இது எல்லாமே என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, உங்க மனசுல இருக்கக்கூடிய ரெக்கார்டிங்ஸ். உங்க மனம் வழியா நீங்க பயணிக்கிறப்ப, எந்த பாதையில பயணிக்கிறீங்களோ, அதுல என்னென்ன ரெக்கார்டிங்ஸ் இருக்கோ, அதெல்லாம் உங்க கண்ணு முன்னாடி உங்க மனம் வந்து விரிச்சு காட்டும். அது உங்களுக்கு சம்மந்தப்பட்டதா இருக்கலாம், இல்ல உங்களுக்கு சம்மந்தம் இல்லாததா இருக்கலாம். காலையிலருந்து நைட்டு வரைக்கும் நம்ம நெறைய பேர பார்க்குறோம், நெறைய பேர பேசுறோம். இதுல எல்லா விஷயத்தையும் நம்ம ஞாபகம் வச்சுக்கிறது கிடையாது. நம்மள சுத்தி நடக்கிற நெறைய நிகழ்வுகள் நம்ம ஞாபகம் வச்சுக்கிறது கிடையாது. ஆனா, இது எல்லாமே நம்மளோட மனம் அப்படிங்கிற அலைச்சூழல்ல நிச்சயமா பதிவாயிருக்கும். அந்த ரெக்கார்டிங்ஸ் தான் நமக்கு மனம் வந்து மெடிடேஷன் பண்ணும்போது விரிச்சு காமிக்கிறது. இது ஒண்ணும் இல்ல. நீங்க மனசோட அந்த பாதைய கடந்து போயிட்டுருக்கீங்கன்னு அர்த்தம். அப்புறம் உங்க மனசுல இருந்து அந்த ரெக்கார்டிங்ஸ் எல்லாம் வெளிய போய்க்கிட்டு இருக்குன்னு அர்த்தம். மனம் வந்து சுத்தமாக ஆரம்பிக்கிறது தான் இந்த மெடிடேஷன் பண்றப்ப எண்ணங்கள் வெளிய வருது. உங்களுக்கு எந்த எண்ணங்கள் தேவை, எந்த எண்ணங்கள் தேவையில்ல அப்படின்னு சொல்லி உங்க மைண்ட் வந்து கிளீனிங் ப்ராசஸ ஆரம்பிச்சிட்டது தான் இதோட அர்த்தம். அப்ப எனக்கு மெடிடேஷன் எப்பதான் வரும்? இதுதான் மெடிடேஷன். மெடிடேஷன் பண்றப்ப உங்களுடைய எண்ணங்கள் கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிக்கும். எண்ணங்களே இல்லாம இருக்கிறது தான் மெடிடேஷன் நினைக்காதீங்க. எண்ணமே இல்லாம இருக்கிறதோட பேர் வந்து சமாதி நிலை அப்படின்னு சொல்லி அர்த்தம். நம்ம இப்ப இனிஷியலா மெடிடேஷன் பண்ணி பண்ணி தான் நம்ம சமாதி நிலை அடைவோம். மெடிடேஷன் பண்றப்ப கண்டிப்பா எண்ணங்கள் வரும். நீங்க தொடர்ந்து செய்யுங்க.